ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் முதல் 4 பாதமும், பூராட நட்சத்திரம் முதல் 4 பாதமும், உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமும் கொண்டது தான் தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு முதல் பகுதி, அதாவது ஒரு மார்ச் மாதம் வரையுமே ஒரு சில பின்னடைவு உங்களுக்கு ஏற்பட்டாலும், இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அனைத்தும் நடைபெறும். இது வரைக்கும் தடங்கள் தாமதமாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள், அது தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் சரி, இல்லை கடன் பிரச்சனைகளே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் பயிற்சியாகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அப்படி இருக்கும்போது முதலாக நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து வந்த சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படுத்திட்டு இருப்பாரு, முயற்சிகளில் பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருப்பாரு, ஒரு சில விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல உள்ள சனீஸ்வரர் 4ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் அமர்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் பங்கத்தை ஏற்படுத்தினாலும் அது ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு மாதம் நல்லா இருக்கும், ஒரு மாதம் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். இது வரைக்கும் முயற்சியில் ஒரு சில பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் சுகபோக வாழ்க்கையில ஒரு சில பின்னடைவு ஏற்பட்டாலும் தடங்கள் தாமதமும் பொறுமையாக நடைபெறும். அப்படி இருக்கும் பொழுது 4ஆம் இடத்தில் அமர்ந்த சனீஸ்வரர் தன்னுடைய 3வது பார்வையை ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவ கிரகம் 6, 8, 12 பார்த்தாலும் சரி, அங்கே அமர்ந்தாலும் சரி, பாசிட்டிவான விஷயங்கள் நற்பலன்கள் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது பொது விதி. அப்படி இருக்கும்போது 4ஆம் இடத்துல இருந்து 3வது பார்வையை 6ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்த்தாரு அப்படின்னா கடன் பிரச்சனைகள் குறையும், நோய் நொடி குறையும், வம்பு வழக்குகள் குறையும். அதாவது எதிரிகளுடைய தொல்லை டார்ச்சல் அப்படிங்கிறது பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எதிரியோட கை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய வலிமை குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு அதிகமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராசிநாதன் குரு மறைஞ்சு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள், நோய் நொடி, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், இது போல விஷயத்தை தான் அதிகமாக ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 6ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு 7ஆம் பாவத்துக்கு போறாப்ல. அப்படி இருக்கும் பொழுது கடன் கழுத்தை நெருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது பெருசா இல்லை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. வேலையில இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். சனீஸ்வரருடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. தொழில் ஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது உங்களால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை, வேலையில் இருந்து வந்த கஷ்டம், கவலை, கண்ணீர், மேல் அதிகாரி தொல்லை, டார்ச்சல், இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தொழில் முடக்கத்தில் இருந்தாலும், பின்னடைவில் இருந்தாலும், நஷ்டத்தில் இருந்தாலும் தொழிலுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்காக முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி அமோகமாக செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சனியோட பார்வை 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதாவது இந்த 10ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கும்போது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை தொழிலாக இருக்கட்டும், இல்லை காசு பண விஷயத்தில் ஒரு சில பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அது நிரந்தர தடை அப்படிங்கிறது இல்லை. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறது, வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுறது, மேல் அதிகாரிகளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னடைவு, தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை, வேலையில இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய 10வது பார்வை உங்கள் ராசி மேலேயே படுறதால உங்களுக்கு அர்த்தமாஷ்ட சனி அப்படின்னு பொதுவாக சொல்கிறது. இந்த அர்த்தமாஷ்ட சனியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருந்து பார்வைப்படும் பொழுது சுகஸ்தானத்தில் ஒரு சில பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சில கருத்து வேறுபாடுகள், வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை அப்பப்போ உருவாகும். அது நிரந்தர பிரிவு அப்படிங்கிறது இல்லை, அது தற்காலிக பிரிவு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதே போன்று உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் உங்களுக்கு
ஏற்படுத்தும். மருத்துவ விரய செலவுகளை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதே போன்று கொஞ்சம் சோம்பேறித்தனமா செயல்படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும். அதிக அலைச்சல், அதிக பணி சுமை, அடுத்தவங்க வேலையை கூட நீங்க தலையில இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய இந்த அர்த்தமாஸ்டர் சனி காலகட்டத்தில் அடுத்தவங்க வேலையும் நீங்க செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும். பணி சுமை அதிகமா இருக்கும். வேலைப்பளு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை கொடுப்பாரு. அந்த உழைப்பு மூலமான வளர்ச்சி, வருமானம், கடன் பிரச்சனை குறையக்கூடிய சூழல் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். அடுத்ததாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி, அதாவது உங்க ராசிநாதன் 6ல் மறைஞ்சு கிடந்தாப்புல மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா 7ல் குரு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்ய உறவு நிலை சிறப்பாக இருக்கும். ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்க ராசியை சனீஸ்வரர் பார்க்குறாரு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு அப்பப்போ வந்தாலும் உடனே ஒன்று சேரக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும். அதாவது நண்பர்களால் உதவிகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். கூட்டு தொழில் மூலமான நல்ல வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உறவினர்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது 5வது பார்வை உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதால லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். எங்க போனாலும் அங்க வெற்றி, தொட்டது எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழலாகவே உங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதால குருவுடைய பார்வை ராசி மேல படுவதால இது வரைக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மறு திருமணம் நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணீங்கன்னா மறு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கு. குடும்பத்துல ஒரு நபர், புதிய நபர் வருகை அதுவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதே போன்று குருவுடைய 7வது பார்வை ராசி மேல படுவதால ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சோம்பேறித்தனமா இருந்தாலும், தோல்வியில இருந்தாலும், முயற்சியில வெற்றி இல்லாம இருந்தாலும் இனி வரக்கூடியது அனைத்துமே அடுத்த கட்ட நகர்வுக்காக ஓடி உழைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது வரைக்கும் காரணமே இல்லாம நீங்க ஓடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு லைஃப்ல முன்னுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி மூலமா ஓடிட்டு இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். நல்ல நண்பர்கள், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல உறவினர்கள் இவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தீயவர்களுடைய நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதாவது இந்த ராசி மேல பாத்தீங்கன்னா குரு பார்வை விழும்பொழுது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்களே தவிர உங்களுடைய லைஃப் வீணா போகணும், கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீய எண்ணத்தோட உங்ககிட்ட யாரும் பழகக்கூடிய அமைப்பு பெருசா வரமாட்டாங்க. அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு. குருவுடைய 9வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்துல விழுவதால பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதாவது ராகு 3ஆம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வை அங்க விழும்போது பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ஆசை, கனவு, எண்ண ஓட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க ஓடுறீங்களோ, உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். இது வரைக்கும் நீங்க சாதாரண ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம், பல பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், பல கடன் பிரச்சனையில நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு திருப்பு முனையா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க ஓடி உழைக்கிறீங்களோ வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கு. இளைய சகோதரருடைய சப்போர்ட், அன்பு, அரவணைப்பு கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த குரு பயிற்சியானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமே பாசிட்டிவான விஷயங்கள், நற்பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல உங்களுக்கு இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி மே மாதம் 19ஆம் தேதி, அதாவது இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல இருந்த ராகு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு வராப்ல, 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல இருந்த கேது பாக்கியஸ்தானத்துக்கு போறாப்ல. 3ஆம் இடத்துல ராகு அங்க குருவுடைய பார்வைகள் விழும்பொழுது பாத்தீங்கன்னா முயற்சி வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சி அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்க தொழில செலுத்தும் பொழுது தொழில் நம்பர் 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். விரைய செலவுகளை குறைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதாவது திட்டமிட்டு செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாக உருவாகும். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில விஷயத்தை பிரச்சனைகளை கேது பகவான் ஏற்படுத்திட்டு இருந்தாலும் நீங்க தான் பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை குணம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அவசர முடிவு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பின்னடைவு ஏற்படுமே தவிர எதிரிக்கு தான் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா முடிஞ்சிடும். அதனால மண் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இல்ல அங்காளி பங்காளி பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு பொறுமையா
போகிறது ரொம்ப நல்லது. தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது ஏற்படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வத்துடைய அணுகுமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்களுடைய தகுதிக்கேற்ற படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிடமா இருக்கட்டும், இல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. இரும்பு சம்பந்தமான தொழிலா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஓடி உழைக்கக்கூடிய கொரியர் சர்வீஸா இருக்கட்டும், காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல ஹோட்டல் பிசினஸா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். கணினி மூலமான அலுவலக பணியா இருக்கட்டும், இல்ல அரசு பணியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பணியாளர்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது விவசாய பணியா இருக்கட்டும், இல்ல இரும்பு சம்பந்தமான கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. கலைத்துறையில இருக்க, மீடியா துறையில இருக்கிற, இல்ல ஜவுளி கடை, அடகு கடை, நகை கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பல நபர்கள் அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போன்று ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போன்று கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.